வணக்கம். இந்த வீடியோ மேக்னடிசம் லெசனில் எம்சிக்யூ அதில் 24th கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம 23 கொஸ்டின் நம்பர் 23 முடிய சால்வ் பண்ணிட்டோம். 24th 30th கொஸ்டின் வரலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் நம்மளுடைய இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபார்முலா லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினை கையில் வச்சுட்டு வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அப்போ கொஸ்டின் டைரெக்டாக போகலாம். கொஸ்டின் நம்பர் 24 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if the current sensitivity of a galvanometer is doubled then its voltage sensitivity will be. அதாவது கரண்ட் சென்சிட்டிவிட்டி அது வந்து தீட்டா பை ஐ. ஓகே, அது தெரியும் நமக்கு. அதே மாதிரி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி தீட்டா பை வி. இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டியை வந்து நம்ம டபுள் பண்ணோம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இதில் வந்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா தீட்டா பை ஐ இன்ட்டு இந்த வி ஈக்குவல் டு ஐஆர் ஓம்ஸ்லாம் இல்லையா, ஆர்ஜி இப்படி பார்த்தோம். அப்போ இதுலேயே வந்து என்ன இருக்குது, இது வந்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி விஎஸ், இது வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஐஎஸ். அப்போ இந்த வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியில் என்ன இருக்குது, கரண்ட் சென்சிட்டிவிட்டி இருக்குது, தீட்டா பை ஐ இருக்குது. அப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனுக்கான கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸு ஆகாது அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா, கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒயரோட அந்த காயிலோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். காயிலோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அஸ் லென்த் இன்க்ரீசஸ், நீளம் அதிகரிக்க என்ன ஆகும், கம்பியினுடைய மின்தடையும் அதிகரிக்கும். அப்போ இந்த தீட்டா பை ஐ இது அதிகப்படுத்துறதுக்காக கம்பியினுடைய நீளத்தை எத்தனை மடங்கு அதிகரிக்கிறோமோ அத்தனை மடங்கு வந்து என்னாகும், ஆர்ஜியோட மதிப்பும் அதிகமாகிடும். அப்போ தீட்டா பை ஐ 5 மடங்கு நீங்கள் அதிகரிச்சிங்கன்னா இந்த ஆர்ஜியும் 5 மடங்கு அதிகரிக்கும். அப்போ 5 கேன்சல் ஆகிட்டு அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் மாறிலியாக தான் இருக்கும். அப்போ மின்னோட்ட உணர்திறனை அதிகப்படுத்துறதுனால நம்ம மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறனை அதிகப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, அதில் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள்டு 2 மடங்காகும், பி வந்து ஹாவ்டு பாதி ஆகும், சி வந்து அன்சேஞ்சு மாறாமல் இருக்கும், டி வந்து 4 times 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து சி அன்சேஞ்சு. இதுக்கு ஆன்சர் வந்து சி அன்சேஞ்சு, மாறிலி மாறாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறதா. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 25 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 25 என்னென்னா, a galvanometer of resistance 70 ohm is converted to an ammeter by a shunt resistance RS equal to 0.03 ohm. The value of its resistance will become. அதாவது ஒரு கேல்வாமீட்டர் இருக்குது, ஒரு கேல்வாமீட்டர், அதோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மின்தடை கொடுத்துருக்காங்க ஆர்ஜி. இதோட மின்தடை எவ்வளோ அப்படின்னா 70 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 70 ohmனு கொடுத்துருக்காங்க. இஸ் கன்வெர்டட் இன்ட்டு அம்மீட்டர். இது அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் எப்படின்னா, பை கனெக்டிங் எ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது கூட வந்து பக்க இணைப்பில் ஒரு நம்ம குறைந்த மின்தடையை கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, ஆர்எஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னா 0.03 ohm. எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 70 ohm கேல்வாமீட்டரோட மின்தடை. நம்ம இணைக்கிற இணைத்தட மின்தடை ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 0.03 இல்லையா. இதில் வந்து இதை போல் கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து கம்மி. சரி, அப்போ இணைச்சதுக்கப்புறம் த வேல்யூ ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம். அதாவது இந்த மொத்த மின்தடை என்ன கேட்குறாங்க, இது அம்மீட்டராக மாறிடுச்சு, அதனுடைய மொத்த மின்தடை கேட்குறாங்க. இது வெரி சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. என்னென்னா, நமக்கு மொத்த மின்தடைனா இந்த 2 மின்தடைகள் 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, ஆர்ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆர்ஏனா ஏ ஃபார் அம்மீட்டர் ஈக்குவல் டு ஆர்ஜி இன்ட்டு ஆர்எஸ் டிவைட் பை ஆர்ஜி ப்ளஸ் ஆர்எஸ் அப்படி எழுதலாம். ஆர்ஜியோட வேல்யூ வந்து 70 இன்ட்டு ஆர்எஸோட வேல்யூ 0.03 டிவைட் பை ஆர்ஜி 70 ப்ளஸ் 0.03. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்க்கணும். என்ன வரும், 70 இன்ட்டு 0.03 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 7 21. இங்கே ஒரு 0 இருக்குது, போட்டாச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட்ஸ் தள்ளி இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன வரும்னா 2.10 வந்துடும். பை இதை ஆட் பண்ணால் 70 + 0.03 என்ன வரும்? 70.03 வரும். ஓகே. அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இது சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 25 கிட்டத்தட்ட பாருங்கள். இதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணலாம். இதை வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க. 70 அப்படியே வச்சுக்கலாம். 70.03 அப்படியே வச்சுக்கிறேன். இதை வந்து இப்படி எழுதுகிறேன். அதாவது 2.10 இருக்குல்ல, இதை வந்து 210 × 10⁻⁻2ன்னு எழுதுகிறேன். இப்படி எழுதலாம்ல. 210 இந்த டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ் வந்து பேக்கில் தள்ளிட்டேன். இந்த பக்கம் பேக்கில் இல்லை, ஃபார்வர்டாக. அப்போ என்ன ஆகும்? × 10⁻⁻2 போடலாம். அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதான் டிவைடட் பை என்னது 70.03. இப்போ இது பார்க்கும்போது தெரியுது ஆல்மோஸ்ட் இது வந்து 70.03. 17 வச்சுக்கிட்டாவே என்னது இது 17 வச்சுக்குவோம். அப்ராக்சிமேட்டாக பார்ப்போம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 3 டைம்ஸ் இதில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3 × 10⁻⁻2ன்னு வரும். 3 × 10⁻⁻2 என்ன அர்த்தம்? 0.03ன்னு வரும். 3 இந்த பக்கம் டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். அது 2 டிஜிட்ஸ் பேக்கில் நகரணும். ஏன்னா 10⁻⁻2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0.03 இதுதான் இவ்வளோ ஓம். இதுதான் ஆன்சராக இருக்க முடியும் இந்த ரேஞ்சில். அப்போ அந்த 0.03ல் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. நல்லா பாருங்கள், 0.035ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஆப்ஷன் சி. இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னென்னா 0.030 இருக்குது. அப்போ ரெண்டுமே 0.03ல் வருது. அப்போ இது ரெண்டில் எது அப்படின்னு சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட் அந்த 0.03 இந்த லாஸ்ட்டில் உள்ளதை கட் பண்ணிட்டு தான் அப்ராக்சிமேட்டாக நம்ம அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது வருமா அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக பாருங்கள், இது வந்து 0. நல்லா கவனிங்க, இது 70.0.03 அப்படின்னா 17 எடுத்துக்கிட்டால் 3 வருது. 70 விட அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? இங்கே அதிகமாக தான் இருக்குது. 70 விட அதிகமாக தான் இருக்குது. 70 விட அதிகமாக ஒரு மதிப்பு எடுத்தோம்னா இந்த 3 விட என்ன வரும்? வேல்யூ கம்மியாக தான் வரும். சொல்கிற புரியுதா? அப்போ 0.03 வராது, அதை விட கம்மியாக தான் வரணும். அதை விட அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஆக்சுவல் வேல்யூ 70.03. நான் என்ன அப்ராக்சிமேட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த 0.03 கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறைச்சி 17 எடுத்துக்கிறேன். அப்போ கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். 3ன்னு எடுத்துருக்கேன். இப்போ 3ன்னு எடுத்தால் 0.03ன்னு வருது இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப. ஓகே. அப்போ இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? 0.35 வரதுக்கு வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து இந்த ஆக்சுவல் வேல்யூவோட கம்மி. சரிங்களா? ஆக்சுவல் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா என்னது? ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து அதிகம். அப்போ அதிகமானுச்சுன்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல 0.03, அந்த வேல்யூ வந்து இன்னும் குறையும். அப்போ 0.03ன்னு வர 0.0295 அப்படி தான் வரதுக்கு வாய்ப்பே ஒழிய 0.03 விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து அதிகமாக இருக்குது, இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த ஆன்சர் வந்து என்னது? இதுதான் இருக்க முடியும், 0.03. அதாவது எக்ஸாக்டாக இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம இருக்க தேவையில்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 26th கொஸ்டின் பார்ப்போம். 26th என்னன்னா, a galvanometer of resistance 40 ohm gives a deflection of 5 divisions per milliampere. There are 50 divisions on the scale. The maximum current that can pass through it when a shunt resistance of 2 ohm is connected is. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரு கேல்வாமீட்டர் இருக்குது. அந்த கேல்வாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, மின்தடை கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னா 40 ஓம். இதோட மின்தடை ஆர்ஜி வந்து எவ்வளோன்னா 40 ஓம் கொடுத்தாச்சு. கிவ்ஸ் அ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 5 டிவிஷன்ஸ் பர் மில்லி ஆம்பியர். அதாவது இது வழியாக 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு போணுச்சுன்னா, 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு போணுச்சுன்னா, அதாவது இதோட கரண்ட் சென்சிட்டிவிட்டி வேறு ஒன்றும் இல்லை. 1 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு போணுச்சுன்னா எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது, விலகல் எவ்வளோ, குறிமூல் எவ்வளோ தூரம் விலகுதுன்னா 5 டிவிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போது 5 டிவிஷன்ஸ் பர் மில்லி ஆம்பியர். 1 மில்லி ஆம்பியர் கரண்ட் இது வழியாக போணுச்சுன்னா 5 டிவிஷன் வந்து நகரும் முள். அதான் இதனுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் 50 டிவிஷன்ஸ் ஆன் த ஸ்கேல். இந்த கேல்வாமீட்டரோட ஸ்கேல் இருக்கும்ல, அப்படி இருக்கும்ல, இதில் வந்து 50 டிவிஷன்ஸ் இருக்குது. 0ல் ஆரம்பித்து 50 வரலையும் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து த மேக்ஸிமம் கரண்ட் தட் கேன் பாஸ் த்ரூ இட் வென் அ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 ohm இஸ் கனெக்டட் இஸ். இப்போ
இதோட என்ன பண்ணுறோம், ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் சொல்லுவோம்ல, இதோட ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே கூட நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 ஓம் இல்லை எஸ்ன்னு வச்சுட்டாலும் சரி, ஆர்எஸ் ஈக்குவல் டு 2 ஓம். இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் இது வழியாக எவ்வளோ கரண்ட்டு, அதாவது இப்போ இது வந்து அம்மீட்டராக மாறிடுச்சு இல்லையா, இப்போ அம்மீட்டராக மாறிடுச்சுன்னா இது வழியாக எவ்வளோ கரண்ட்டு மேக்ஸிமம் நம்ம அனுப்ப முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது மேக்ஸிமம் அந்த அம்மீட்டரை வச்சு எவ்வளோ கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த டிவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, 5 டிவிஷன்ஸ் பர் 1 மில்லி ஆம்பியர், அது எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கேலோமீட்டர் வழியாக மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட்டு போகும். இப்போ இந்த ஐங்கிறது டோட்டல் கரண்ட்டுங்கிறது நம்ம இது ஃபுல்லாக அம்மீட்டராக மாறிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கரண்ட்டை மெஷர் பண்ணலாங்கிறது. கேலோமீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகும் அப்படிங்கிறது, இதில் ஐஜி தான் கேலோமீட்டரில் போகும் இல்லையா, வர கரண்ட்டு டோட்டல் கரண்ட் ஐ, அதில் ஐஜி தான் கேலோமீட்டர் வழியாக போகும். மீதி வந்து என்னது, ஐ மைனஸ் ஐஜி வந்து இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இணைத்தட மின்தடை வழியாக போகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஐஜி எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1 மில்லி ஆம்பியருக்கு 5 டிவிஷன்ஸ், 1 மில்லி ஆம்பியருக்கு 5 டிவிஷன்ஸ். அப்படின்னா நம்ம இங்கே இதில் வந்து எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்கேலில் வந்து எத்தனை இருக்குன்னா 50 டிவிஷன்ஸ் இருக்கிறாங்க. 50 டிவிஷனாக எத்தனை மில்லி ஆம்பியர் போகலாம், இது 50 டிவிஷன் காட்டுறது தான் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறது. இது வழியாக மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட்டு போகுமோ அவ்வளோ கரண்ட்டு போணுச்சுன்னா இதை என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட்டை வந்து இந்த பாயிண்ட் வந்து என்னது இங்கே காமிக்கும், 50 டிவிஷனில் காமிக்கும். அப்போ மேக்ஸிமம் கரண்ட்டு போகுதுன்னு அர்த்தம். அது என்ன எவ்வளோ கரண்ட்டு அப்படிங்கிறதா இதை இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ இதை நான் மாற்றி எழுதுறேன். 1 மில்லி ஆம்பியருக்கு வந்து சரி 5 டிவிஷன் ஈக்குவல்ட்டே போட்டுறேன். 5 டிவிஷன் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர். அதாவது 5 டிவிஷன் போனால் 1 மில்லி ஆம்பியருக்கு 5 டிவிஷன். அப்போ ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ கரண்ட்டுன்னு பார்ப்போம். ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு, 1/5 மில்லி ஆம்பியர் எழுதலாமா. ஒரு டிவிஷனுக்கு நம்மகிட்ட எத்தனை டிவிஷன் இருக்குது, 50 டிவிஷன். 50th டிவிஷனில் குறிமுள் காட்டுச்சுன்னா கரண்ட்டு ஃபுல்லாக போகுதுன்னு அர்த்தம், அதான் மேக்ஸிமம் கரண்ட். அப்போ 50 டிவிஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போமா. 50 டிவிஷனுக்குனா எவ்வளோ, ஒரு டிவிஷனுக்கு இவ்வளோனா 50 டிவிஷனுக்குனா என்ன பண்ணுவோம், அப்படியே 50ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1/5 × 50 மில்லி ஆம்பியர் எவ்வளோ வரும், அப்போ 10 தடவை, அப்போ எவ்வளவு 10 மில்லி ஆம்பியர். இதுதான் மேக்ஸிமம் கரண்ட். கேலோமீட்டர் வழியாக மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட்டு போகலாம் அப்படிங்கிறத இன்டெரக்டாக அப்படி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஐஜி ஈக்குவல் டு 10 மில்லி ஆம்பியர். அப்போ 10 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு போகலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும். இது அம்மீட்டராக மாறிடுச்சு. டோட்டலாக இந்த ஐ எவ்வளோ, இதை யூஸ் பண்ணி எவ்வளோ கரண்ட்டு மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த கேலோமீட்டர் அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த கான்செப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம். அதில் ஒரு ஃபார்முலா, மறுபடியும் அந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னெலாம் நான் சொல்லலை, அதெல்லாம் அந்த கான்செப்சுவல் வீடியோஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தெளிவாக, அதில் பாருங்கள். ஸோ அதில் ஒரு ஃபார்முலா நம்ம வந்து எடுத்துருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலான்னா, ஐஜி ஈக்குவல் டு, அதாவது அந்த கேலோமீட்டர் வழியாக அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேலோமீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட்டு மேக்ஸிமம் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இப்படி சொல்லியிருக்கேன். ஐஜி ஈக்குவல் டு S/, எஸ்ன்னா அந்த ஆர்எஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை இது வெறும் எஸ்ன்னு கூட நான் வச்சுக்கிறேன் டேரெக்டாக, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் S/, S+RG இன்ட்டு ஐ. இந்த ஃபார்முலா எப்படி கிடைக்குதுங்கிறதுலாம் சொல்லியிருக்கேன் நான், அந்த கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா லிஸ்ட்லேயும் இருக்குது நமக்கு. ஓகே, இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஐ தான் கண்டுபிடிக்கணும், ஐஜி இல்லை. ஓகே, அப்போ இதில் இருந்து ஐ ஈக்குவல் என்ன எழுதலாம், ஐ ஈக்குவல் டு ஐயை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோ, மீதில் அந்த பக்கம் கொண்டு வரும். ஆல்ரெடி ஐஜி இருக்குங்க, ஐஜி இருக்குது இங்கே, இந்த டிவிஷனில் இருக்க அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ S+RG டிவைடட் பை இந்த எஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனில் வரும். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்போ இதில் எல்லா வேல்யூவும் இருக்குது, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 ஓம், 2 + RG வேல்யூ கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40. இப்போ 40 எஸ் வந்து என்னது 2 இன்ட்டு ஐஜி கண்டுபிடிச்சோம் நம்ம எவ்வளோ 10 மில்லி ஆம்பியர். இது மில்லி ஆம்பியர்லேயே இருக்கட்டும், 10 மில்லி ஆம்பியர். ஓகே, அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், இது 42/2 இன்ட்டு 10 மில்லி ஆம்பியர். அப்போ எவ்வளோ வரும், இது கேன்சல் பண்ணிட்டா 21. அப்போ 21 × 10 210 மில்லி ஆம்பியர். ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது என்ன, கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26ல் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இருக்குது, 210 மில்லி ஆம்பியர், 210 மில்லி ஆம்பியர் இது மெஷர் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 210 மில்லி ஆம்பியர். நோட் பண்ணி
அடுத்து 27th கொஸ்டின் பார்ப்போம். 27th கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த கன்வர்ஷன் ஆஃப் அ மூவிங் காயில் கேல்வாமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர் இஸ் டன் பை. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நீட் கொஸ்டினாகவே எல்லாம் ப்ராப்ளமாக தான் கேட்கணும், பெரிய இதாக கேட்கணும்லாம் கிடையாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கும் 4 மார்க் தான். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பேசிக்காக கான்செப்ட்ஸுவல் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டினும் கொடுத்துருக்கோம் நம்ம இதில் கொஸ்டின் லிஸ்ட்டில். ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கன்வர்ஷன் ஆஃப் மூவிங் காயில் கேல்வாமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர் இஸ் டன் பை. எப்படி பண்ணுறோம், இது நம்ம இதில் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். என்னது, ஒரு கேல்வாமீட்டரை வோல்ட்மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா அதோட என்ன பண்ணும், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஹெச்சை சீரீஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்து என்னது, கம்ப்ளீட்டாக வோல்ட்மீட்டராக மாறிடும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து இதில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இன்ட்ரடியூசிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் வேல்யூ இன் சீரீஸ். இன்ட்ரடியூசிங் எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ஜ் வேல்யூ இன் சீரீஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன். அதாவது ஒரு உயர்ந்த மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பார்ப்போம். 28 என்னன்னா, a galvanometer of resistance 10 ohm gives full scale deflection when 1 milliampere current passes through it. The resistance required to convert it into a voltmeter reading up to 2.5 voltage. லாக்கோனியா ஒரு கேல்வாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு கேல்வாமீட்டர் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் மின்தடை வந்து 10 ஓம் சொல்லிட்டாங்க. இதனுடைய மின்தடை ஆர்ஜி இது வந்து 10 ஓம் சொல்லியாச்சு. ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் வென் 1 milliampere கரண்ட் பாசஸ் த்ரூ இட் அப்படின்னா, ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனா முழு விலகல், குறிமுழு வந்து முழுசாக அந்த ஸ்கேல் ஃபுல்லாக விலகிறதுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைன்னா 1 milliampere சொல்கிறாங்க. அப்போ கேல்வாமீட்டர் வழியாக அதிகபட்சம் போகக்கூடிய கரண்ட் வந்து எவ்வளவு, 1 milliampere தான் போகும். இது வழியாக அதிகபட்ச கரண்ட்டு 1 milliampere தான் போகும் சொல்லியாச்சு. அடுத்து, the resistance required to convert it into a voltmeter reading up to 2.5 voltage. ஸோ இதை வந்து வோல்ட்மீட்டர் அப்போ மாத்திரம்னா நம்ம என்ன பண்ணோம், இதோட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். உயர் மின்தடையை சீரீஸில் இணைக்கணும், தொடர் இணைப்பில் இணைக்கணும். எவ்வளோ மின்தடையை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரேஞ்ச் என்னென்னா, அந்த இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வோல்ட்மீட்டராக மாறிடுது இல்லை, அந்த வோல்ட்மீட்டரோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ணோம்னா 2.5 வோல்டேஜ் வரலையும் மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை நாங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஃபார்முலா, இது ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது. இதில் எவ்வளோ மின்தடை நம்ம கனெக்ட் பண்ணோம், உயர் மின்தடையோட மதிப்பு அப்படின்னா RH ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா V/IG மைனஸ் RG. இதுதான் ஃபார்முலா. இது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்லேயே இருக்குது. இதை தெரிஞ்சால் போதும். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், V எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.5 வோல்டேஜ், எவ்வளோ போய் IG எவ்வளோ சொல்கிறாங்க 1 milliampere. 1 milliampereனா என்ன அர்த்தம், 1 × 10⁻³ ஆம்பியர். 1 × 10⁻³ ஆம்பியர் மில்லியாம்பியர்னா. ஸோ எஸ்ஐ அலகுக்கு மாற்றிங்க. 1 × 10⁻³ மைனஸ் RG கொடுத்துருக்காங்க எவ்வளோ 10. இப்போ இது எவ்வளோ வரும் பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் 2.5. அப்போ RH தான் கண்டுபிடிக்கணும். RH = 2.5 இன்ட்டு இந்த 10⁻³ மேலே வந்துன்னா என்ன ஆகும், 10⁻+3 ஆகிடும், -10. அப்போ வேறு வரும் 2.5 10⁻³ எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த டெசிமல் பாயிண்ட் 3 டிஜிட்டு அந்த பக்கம் வரும். இப்போ 2க்கு அப்புறம் 5 ஒரு டிஜிட்டு, இன்னும் 2 டிஜிட்டுக்கு 2 0 போட்டுருணும். 2500 ஆயிரும், -10 எவ்வளோ வரும், 2500ல் நமக்கு வந்து 10 போச்சுன்னா 2490 ஓம். இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, நமக்கு வந்து இது கொஸ்டின் நம்பர் 28ல் ஆப்ஷன் சி இருக்குது, 2490 ஓம். ஓகே, ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 29 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the range of voltmeter of resistance 300 ohm is 5 voltage. The resistance to be connected to convert it into an ammeter of range 5 ampere கேட்டிருக்காங்க. ஒரு வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு வோல்ட்மீட்டர், அதோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் RVன்னு வச்சுக்கோமே, RV அது வந்து 300 ஓம்.
அதோட ரேஞ்ச் வந்து அதாவது இது எவ்வளோ வோல்டேஜ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா 5 வோல்டேஜ் வரலையும் மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. த ரெசிஸ்டன்ஸ் டு பி கனெக்டட் டு கன்வெர்ட் இட் இன்டு அன் அம்மீட்டர் ஆஃப் ரேஞ்ச் 5 ஆம்பியர். அப்போ இதை வந்து அம்மீட்டராக மாற்றணும், இந்த வோல்ட் மீட்டரை அம்மீட்டராக மாற்றணும். எவ்வளோ ரேஞ்சுனா அதிகபட்ச கரண்ட் வந்து 5 ஆம்பியர் வரலையும் மெஷர் பண்ணணும். அப்படி மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நமக்கு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வந்து மேக்ஸிமம் 5 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதோட ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இணைத்தட மின்தடை இணைக்கணும் இல்லையா, அது வந்து எவ்வளோ இணைக்கணும் அப்படின்னு தெரியணும், நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அம்மீட்டரா கன்வர்ஷன் ஆஃப் கேல்வாமீட்டர் இன்டு அம்மீட்டர் இருக்குல்ல, அதுலேயே நம்ம வந்து பார்க்கலாம், அதையே யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரியும் இதில் வந்து இந்த கேல்வாமீட்டரில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட்டு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இது வந்து அம்மீட்டராக இருக்குது, சரி இது வந்து ஃபஸ்ட்டு வோல்ட் மீட்டராக இருக்குது. வோல்ட் மீட்டர்னால் என்னது, இது ஒரு கேல்வாமீட்டர், அதோட என்ன இருக்கும், ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, RH இருக்கும், இந்த இடத்துல ஒரு RH இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து என்னது வோல்ட் மீட்டர், இதுதான் வோல்ட் மீட்டர். ஓகே, இதில் மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ போகலாம், இது வந்து வோல்ட் மீட்டராக இருந்தாலும் இந்த கேல்வாமீட்டர் வழியாக மேக்ஸிமம் எவ்வளோ தான் கரண்ட்டு போகலான்னு இருக்குது ஐஜி இல்லையா. அது என்ன ஃபார்முலா, இது வழியாக இந்த வோல்ட் மீட்டர் வழியாக அவ்வளோ தான் கரண்ட்டு போகலான்னு இருக்குது, அது கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் இந்த வோல்ட் மீட்டர் வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகலாம் மேக்ஸிமங்கிறது தான் என்னது, இந்த கேல்வாமீட்டர் வழியாக மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட்டு போகலாங்கிறது. ஓகே, அப்போ ஐஜியோட வேல்யூ இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓம் விதி தான், ஓம்ஸ்லாம். I = V/R, V கொடுத்துருக்காங்க, V/Rங்கிறது மொத்த ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டும் சேர்த்து ரெசிஸ்டன்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து RVன்னு சொல்லியிருக்கேன், வோல்ட் மீட்டர் ரெசிஸ்டன்ஸ், கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் RG, அது மட்டும் கொடுக்கல அவங்க, மொத்த வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் சேர்த்து தான். இப்போ இந்த சுற்றில் போகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மொத்த வோல்டேஜ் பை மொத்த மின்தடை, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க 300 ஓம். அப்போ V/ இந்த RV போட்டுடலாம். அப்போ எவ்வளோ வரும், V வந்து நமக்கு 5 வோல்டேஜ் பை RV எவ்வளவு 300. அப்போ எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட இது வந்து 6×30 60. அப்போ 1/60 ஆம்பியர் அப்படின்னு தெரியுது, 1/60 ஆம்பியர் ஐஜி வேல்யூ தெரியுது. அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம இதை வந்து அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை ஷண்ட்டாக கனெக்ட் பண்ணணும், இணைத்தட மின்தடையாக நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ அது கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம அம்மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இது கூட ஒரு இணைத்தட மின்தடை இணைக்கணும். இணைத்தட மின்தடை என்னது, இதோட பக்க இணைப்பில் ஒரு மின்தடை. ஸோ அப்போ அதுக்கு ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான், ஐஜி ஈக்குவல்ட்டு அம்மீட்டருக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஐஜி ஈக்குவல்ட்டு என்னது, S/S+RG × I, இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இதெல்லாம் இப்போ நம்ம எஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், இணைத்தட மின்திறனுடைய மதிப்பு. முதல்ல நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஐஜி வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 1/60 1/60 ஈக்குவல்ட்டு எஸ் தெரியாது அப்படியே இருக்கட்டும், S+RG தெரியும். RG எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 300, அதாவது கேல்வாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ். கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு கிடையாது, இங்கே வந்து என்னது இதோட மொத்த மின்தடை. ஏன் வந்து இப்போ ஆர்ஜி தானே இங்கே இருக்குது, ஆர்வியை போய் ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்போதுமே எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா இந்த இந்த வோல்ட்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இதில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா RH, அதோடைய மதிப்பு எப்படி இருக்கும், இதோட கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது 1 ஓம்னா இது வந்து 999 ஓம் இருக்கும். ஓகேயா, அப்போ இதோட கம்பேர் பண்ணுறப்ப இதனுடைய மதிப்பு வந்து நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி. ஓகே, அதனால் நம்ம என்ன சொல்லலாம், அந்த ஆர்ஜியோட வேல்யூ வந்து நம்ம வந்து இதனுடைய மதிப்பை எடுத்துக்கலாம், மொத்த மதிப்பு. இப்போ வந்து மொத்தமே இது வந்து எனக்கு ஒரு கேல்வாமீட்டர் மாதிரி. ஓகே, கேல்வாமீட்டர் மொத்த எல்லாம் சேர்த்து தான் கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். இது கூட தான் நம்ம வந்து எனக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது, இதை எடுக்க முடியாது. இப்போ இது வோல்ட் மீட்டராக இருக்குது, நல்லா கவனிக்கிறோம். அந்த இடத்துல இது வந்து வோல்ட் மீட்டராக இருக்குது, இது வந்து வோல்ட் மீட்டராக இருக்குது. இந்த மின்தடையை நம்ம எடுக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்குது. இது கூட தான் நம்ம என்ன பண்ணணும், பேரலாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான், தட் இஸ் ஆர்வி, அதுதான் நம்ம போடணும். ஸோ இந்த இடத்துல ஆர்ஜின்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். இப்போ இந்த கேஸில் நமக்கு வந்து என்னது இந்த மொத்த மின்தடை, அதாவது
300 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 300 போடுறோம். ஆல்ரெடி வோல்டிமீட்டராக இருக்கிறது அம்மீட்டராக மாற்றுறப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடுறோம், இந்த வோல்டிமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். 300 இன்ட்டு ஐ எவ்வளவு மேக்ஸிமம் 5 ஆம்பியர் வரலையும் மெஷர் பண்ணுற அம்மீட்டராக மாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வருது, நான் இந்த எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் ஒரு சைடு வச்சுப்போம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் மட்டும். இப்போ எஸ் பை எஸ் ப்ளஸ் 300 இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈக்குவல் டு இந்த 5 இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே வந்தோன்னா டிவிஷனில் வரும். அப்போ 1/60 இன்ட்டு 5ன்னு வந்துடும். ஓகே, அப்போ எவ்வளோ வரும், எஸ் பை எஸ் ப்ளஸ் 300 ஈக்குவல் டு 1/300ன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 300 எஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு இது வந்து என்னது 5 ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 300, இது வந்து எஸ் ப்ளஸ் 300, எஸ் ப்ளஸ் 300. ஓகே, இது வந்து 300 எஸ். ரைட். இப்போ நமக்கு வந்து எஸ் தான் வேணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த எஸ் இந்த பக்கம் எடுத்துருவாங்க. 300 எஸ், இந்த எஸ் ப்ளஸ் எஸ் இந்த பக்கம் இருந்தால் மைனஸ் எஸ் ஈக்குவல் டு 300. 300 எஸ்ஸில் ஒரு எஸ் போச்சுன்னா 299 எஸ் ஈக்குவல் டு 300. எஸ் தான் வேணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 300 டிவைடட் பை 299 வந்துடும். 300 டிவைட் பை 299னா பாருங்கள், 299ங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 300. அப்போ இது 300னே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ 300 பை 300னா என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ எஸ் ஈக்குவல் டு என்னது 1 ஓம். 1 ஓமை எப்படி கனெக்ட் பண்ணணும், நம்ம இதை அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா பேரலாக கனெக்ட் பண்ணணும் இல்லையா? இணைத்தட மின்தடையாக கனெக்ட் பண்ணணும். பக்க இணைப்பில் இந்த 1 ஓமை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம இந்த அம்மீட்டராக மாற்றிடலாம். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு 29க்கு நமக்கு எங்கே இருக்குன்னா 1 ஓம் இன் பேரலல், ஆப்ஷன் பி. 1 ஓம் இன் பேரலல், 1 ஓம் மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்கணும் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி. அடுத்து 30th கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின், கூற்று காரணம், இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இந்த ஒரு டைப் கொடுத்துருக்கேன். இதில் என்ன அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசர்ஷன் கூற்று. அசர்ஷனில் கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அசர்ஷன், ரீசன். அசர்ஷன் வந்து என்னென்னா கூற்றுன்னு சொல்லுவோம், கூற்று ஸ்டேட்மெண்ட். ரீசன்னா காரணம். அசர்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்ம் கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப்ஸ், காந்தப்புல கோடுகளை வந்து ஒரு மூடிய தொடர்பாதையை உருவாக்கும். அப்படி தானே? இது நார்த் சவுத் இருக்குது அப்படின்னா, நார்த் போல் சவுத் போல் அப்படின்னா, நார்த்துலேருந்து சவுத்துக்கு காந்தப்புல கோடு வரும், சவுத்துலேருந்து எகைன் நார்த்துக்கு உள்ளே போகும், ஒரு மூடிய தொடர்பாதையை உருவாக்குது அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து வந்து ரீசன், மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ் அஸ் நார்த் போல் அண்டு சவுத் போல். இப்போ மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் அக்கர் இன் பேர்ஸ் அஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல். இப்போ இது ஏன் மூடிய தொடர்பாதையாக உருவாகுது அப்படின்னா, எப்போதுமே ஒரு மேக்னெட்டை வந்து எந்த சின்ன மேக்னெட்டாக எடுத்துட்டாலும் அதில் நார்த் போல் சவுத் போல் சேர்ந்து தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் என்னது, நார்த் டு வெளியில் வந்து மேக்னெட்டிக் வெளியில் நார்த் டு சவுத் காந்தப்புல கோடுகள் போகுது, உள்ளே வந்து சவுத் டு நார்த் போகுது. இப்படி தனித்தனியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெறும் நார்த் போல் மட்டும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இப்படி ஒரு மூடிய தொடர்பாதையாக, இது நான் அடுத்து சவுத் எங்கே இருக்குன்னே தெரியாது, மூடிய தொடர்பாதையாக வராது. அதனால் இந்த மேக்னெட்டை எத்தனை பீஸாக கட் பண்ணாலும் நமக்கு வந்து என்னது எப்போதுமே ஒவ்வொரு பீஸ்லேயும் நார்த் சவுத் இருக்கும், அப்போ மூடிய தொடர்பாதை கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து என்னது கரெக்டாக இருக்குது. அப்போ எந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. அசர்ஷன், ரீசன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அண்டு ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் அசர்ஷன். அப்படின்னா அந்த ரீசனாக காரணம் சொல்லியிருக்காங்களே அது வந்து கூற்றுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்குது. அப்போ அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து என்னது ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட 30th கொஸ்டின் முடியுது. இது வரலையும் நம்ம வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த லெசனில் உள்ள, இந்த சாப்டரில் மேக்னடிசத்தில் உள்ளது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.